பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியை மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் நமக்கு கிருபையாய் இந்த நாளை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதம் புஸ்தகம் 32 அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு தெய்வ பிள்ளையிடத்தில், சாதாரண மண்ணான மனுஷனிடத்தில் தேவன் இப்படி ஒரு வார்த்தையை தருகிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அற்பமான ஒரு மனிதனை பார்த்து, உலகம் நகைக்கிற, ஆமேன், ஏளனமாய் பார்க்கிற ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். பார்த்தீங்களா, நான் உனக்கு என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எவ்வளவு அருமையான ஒரு அதிசயமான ஒரு பகுதி இது. வானாதி வானங்களை உண்டாக்கினவர், ஆமே, சர்வ சிருஷ்டிகளையும் தன் நாவினால் வார்த்தையினால் உண்டாக்கின கர்த்தர் உன்னை பார்த்து, உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையான என் அன்பு தேவனே, தெய்வ பிள்ளையே, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை தலைமுறையாய் நிற்கக்கூடியது. அது உன்னுடைய நாளோடு முடிந்து போகாது. தேவனுடைய ஆலோசனை உன்னுடைய பிள்ளையின் நாட்களில் அந்த ஆலோசனை செயல்படும். நேர்த்தியாய், வல்லமையாய், மகிமையாய் செயல்படும். உன் பிள்ளையின் நாட்களில், ஆமேன், உன் பிள்ளையின் நாட்களை, அது வளர்ந்து வருகிற நாட்களை காண்பாயோ இல்லையோ, ஆனால் தலைமுறையாய் தேவன் அந்த பிள்ளைகளை கண்ணோக்குகிறார். தேவன் தந்த ஆலோசனை இப்படி நடப்பாயானால், தேவன் தந்த வழிகளில் நீ செம்மையாய் நடந்து கொண்டால், அது உன் பிள்ளைகளுக்கு நன்மையாய், உன் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமான ஆலோசனையாய் மாறும். இன்றைக்கு சில வேளைகளில் பரிகசிக்கலாம். நோவா பேழையை கட்டும் போதும் எல்லாரும் புகழல்ல, ஹல்லேலூயா, பரிகசி 120 ஆண்டுகளும் இந்த பேழையை கட்டி கொண்டிருக்கிற 120 ஆண்டுகளும் லட்சக்கணக்கில் ஜனம் அந்த பேழைக்கு வேலை செய்திருக்கலாம். எல்லா நாளும் நிந்திக்கப்பட்டது தான். ஆனால் ஒரு நாள், ஹல்லேலூயா, மழை பொழியும் அந்த நாள் புலம்பி அழ நேர்ந்தது. இந்த கால வேளையில தேவனுடைய ஆலோசனை இப்படிதான், தலைமுறையாய் அது நின்று ஆசீர்வதிக்கும். இந்த காலவெளியில் தேவன் ஒரு வழியை நம்ம காட்டுவாரானால், ஒரு ஆலோசனை சொல்லுவாரானால், அது தலைமுறைகளுக்கு நிற்க வேண்டிய ஆலோசனை. இன்று அது கசப்பு போல காணப்படலாம், கடின பாதை போல காணப்படலாம். பயப்படாதே. கர்த்தருடைய ஆலோசனை அது எதுவானாலும் அதை செய்ய நம்மை விட்டு கொடுப்போம். அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். அது நம்முடைய வாழ்விலும் பிள்ளைகள் வாழ்விலும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த காலைக்காக நன்றி. என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகள், யார் யார் தேவ சப்தம், தேவ ஆலோசனை அறிந்த பின்பு இது கடின பாதை, இது வேதனை நிறைந்த பகுதி என்று யார் ஒதுங்கி நிற்கிறார்களோ, அந்த வார்த்தைகள் எல்லா இருதயங்களிலும் தைரியத்தை கொடுக்கும்படி கர்த்தர் கண்ணை வைத்து சொல்லுகிற அந்த ஆலோசனை அது தலைமுறையாய் நிற்கக்கூடியது. நாம கேட்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் அது அற்புதம் செய்யக்கூடியது என்பதை இந்த நாட்களில் அறிந்து உணர்ந்து நம்முடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து ஓட தேவன் உதவி செய்வீராக. நன்மையான இவைகளை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை கொடுப்பீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துவார். God bless you. Praise the Lord.